எங்க சுத்தி பார்த்தாலும் நம்மளுடைய தலை விஜய் அவர்களோட ஒரு செயல் தான் ரொம்ப மாசா இருந்துட்டு இருக்கு. அரசியல்னாலும் சரி, அவருடைய தனிப்பட்ட விருப்பமானாலும் சரி, ஏன் அவருடைய மனைவியான சங்கீதா அவர்களின் புகாராலும் சரி, அதற்கு நீ என்னடா என் மேல புகார் கொடுக்குறது, என்னுடைய ஆளை நான் பட்ட பகல்ல பக்காவா ஒரே ட்ரெஸ் நான் போட்டிருக்க கலர்லயே கூட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு எங்க அண்ணன் விஜய் வந்து திரிசா அவர்களோட மாஸ்க் காட்டி வெளியே வந்தது. இதெல்லாம் பயங்கரமா எஃபெக்டா ஆயிட்டு இருக்கு. முட்டு கொடுத்த அவருடைய கட்சி தொண்டர்கள், அணில் குஞ்சுகள் எல்லாம் ஏன்னா இப்படி பண்ற, ஏன்னா எங்களால முட்டு கொடுக்க முடியலண்ணா அப்படின்ட்டு கதற அளவுக்கு அப்படி மாசா பக்காவா அப்படி ஒரு செய்கை செஞ்சு விட்டுருக்காப்புல தலைவர் விஜய் அவர்கள். அணில் குஞ்சுகளுக்கு முட்டு கொடுக்கவும் முடியல, முட்டு கொடுக்காம இருக்க முடியல. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு ரசிகையா அல்லது தொண்டரான்னு தெரியல, அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கவனே 3 கீப்பு 4 கீப்பு வச்சிருக்கான். எங்க தலைவர் எத்தனை வேணாலும் வைக்கலாம் அப்படின்ட்டு பேட்டி கொடுக்குற அளவுக்கு சமூகம் சீரழிஞ்சு கிடக்கு. ஒரு திரை நடிகருக்கு பின்னால இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு தொண்டர்கள் இருக்காங்களா அல்லது ரசிகர்கள் இருக்காங்களா, உங்கள் ரசிகர்களா அல்லது தொண்டர்களா, ஏன் இந்த அளவுக்கு தமிழகம் இந்த அளவுக்கு ஒரு திரைய, அதாவது திரையில் நடிக்கிற ஒரு நடிகன் முன்னாடி இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒட்டு மொத்தத்துல விஜய் பத்தி தான் நமக்கு இன்னைக்குள்ள வீடியோல பின்னால பார்க்க போறோம். விஜய் அவர்கள் சிபிஐ சம்மன் வந்திருக்கு. சிபிஐல இன்னைக்கு போறாரா போக இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்த போறோம். ரெண்டாவது, கூட்டணி பேச்சுகள் பயங்கரமா நடக்குதா. அதிமுக திமுக அல்லாத, அதாவது அதிமுக பாஜக விஜயின் தாவாக்கெல்லாம் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், அது கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கிறதாகவும் ஒரு பேச்சுகளும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே மாதிரி விஜய் அவர்கள் என்னென்னலாம் பண்றதுக்கான அடுத்த கட்ட முடிவுகள்ல இருக்காருங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பின்னாடி பார்க்க போறோம். அதே மாதிரி அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு மக்களிட ஈடுபட்டிருக்கு, அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒருத்தா ஒருத்து இல்லையா, அந்த ஒருத்துங்கிற வார்த்தை இவர் கொடுத்த வாக்குறுதி மேல பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே மக்களே, இந்த சம்பவங்களை நம்ம இப்போ வர்ற வீடியோக்குள்ள பார்க்க போறோம். என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக சத்திரம் சுருக்கமா அப்படி கிளியரா உங்களுக்கு புட்டு புட்டு வச்சு, நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க. முதல்ல பாத்துருவோம் இது உண்மையா. அதாவது டெல்லியில இருந்து சிபிஐ வந்து விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பிட்டு இருக்கு. அதாவது கரூர்ல அந்த 41 பேர் இறந்த சம்பவத்துக்கு ஒரு சில தகவல் கிடைச்சிருக்காகவும், அதை நீங்க வந்து எங்களுக்கு சரியா வந்து கிராஸ் கொஸ்டின் உங்கள்கிட்ட பார்க்கணும், அது வந்து நாங்க சரியா அந்த தகவலையும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் கூப்பிட்டு இருக்கிறதாக கேள்வி. அதனால அதை கூப்பிட்டு விஜயை கூப்பிட்டு வந்து பிஜேபி வந்து மிரட்ட போகுது, விஜயை கூப்பிட்டு வந்து பிஜேபி வந்து அதிமுக பாஜக கூட்டணி நடக்க போகுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனா சிபிஐ சம்மன் அனுப்புனது இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஆனா அவர் விஜய் வந்து அதை வந்து உடனடியா வந்து அதில் வந்து அட்டன் பண்ண போறதா, அல்லது நான் தேர்தல் வேலைகள்ல இருக்கேன் கொஞ்சம் டைம் வேணும் அப்படி கேட்க போறதாகவும் கேள்வி. அது என்னவோ நம்ம வர வழியதை நம்ம பார்த்துக்கிட்டோம். திரும்ப ஒரு ஹாட் டாபிக், அதாவது அதிமுக பாஜக தவாக இவங்க 3 பேரும் கூட்டணி சேர போறதாகவும், அதுக்கு காரணம் யாருன்னா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் வந்து விஜய் கிட்ட பேசினதாகவும், தம்பி நான் பாருமா நானும் ஒன்னே தான் இப்படி பயங்கரமா கட்சியெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ரசிகர்லாம் இப்படி வெறிகுண்ட ரசிகர்லாம் பயங்கர கூட்டம்லாம் கூட்டினாங்க, நானும் அப்படிதான். அதே மாதிரி எங்க அண்ணன் இப்படிதான் கூட்டுது, அவருக்கு கூடாத கூட்டமா இப்போ உனக்கு கூடிட போகுது சிரஞ்சீவி காருக்கு. ஆனா கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. அதனால ஒண்ணு பண்ணுமாக்கா, நீ இதை பண்ணாதான் கரெக்டா இருக்கும். இப்ப நான் எப்படி பண்ணிருக்கேன் பாரு. முதல்ல நம்ம கூட்டணி, அதாவது நம்ம ஸ்ட்ராங், அதாவது நம்ம வந்து கட்சியை வந்து வேற மூணை வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு கூட்டணியோட, அதாவது ஆளும் கூட்டணியோட நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு கட்சியை வந்து பட்டி தொட்டி எல்லாம் கட்சி கொடிகளெல்லாம் பரப்ப வைக்கலாம். நமக்குன்னு ஒரு கட்சிக்கு கூட்டம் வரும். அதே மாதிரி இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் நம்மளோட ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு சில சின்ன 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 போஸ்டிங் இருந்தாங்கன்னா அவங்க கட்சியை ஆட்டோமேட்டிக்கா வேரூன்றி வளர்க்க வச்சிருவாங்க.
அதை மெயின்டைன் பண்ணி தான் நான் இப்போ வந்து கூட்டணியில சேர்ந்து நான் வந்து துணை முதல்வர் பதவி வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுப்பா அப்படின்னு நம்மளுடைய பவன் கல்யாண் அவர்கள் விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் சொன்னதாகவும், நீங்க வந்து முதல்ல வந்து ஆளுங்கட்சியை உடைங்க, அப்புறம் எதிர்கட்சியில இருந்து கட்சியை வளர்த்துக்கிடுங்க அப்படின்ட்டு ஐடியா கொடுத்ததாகவும் கேள்வி. அதனாலவே விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஜஸ்ட் மாறி இருக்காதாகவும் என்ன ஒரு கேள்வி. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. ஆனா பவன் கல்யாண் அவர்கள் பேசினது உண்மை. நானும் இப்படிதான் நெஞ்ச மலர்த்திக்கிட்டே இருந்தேன், ஒண்ணுமே நடக்கல. அதுக்கு இப்படி கூட்டணி சேர்ந்தேன், எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சு, என் கட்சிக்கான அங்கீகாரம் கிடைச்சது. நான் என்னுடைய கட்சி வந்து இப்ப வேறு ஒன்றதுக்காக உள்ளாட்சி தேர்தலை முதல்ல போட்டி போட சொல்றேன். அப்படிதான் கட்சியை வளர்க்க முடியும் தலைவா. கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி இந்த பாஜக அதிமுக கூட்டணியில போங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பெஸ்ட் உதாரணத்துக்கு என்ன எங்களுடைய அண்ணனோட கட்சியை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு கூடாத கூட்டமா உங்களுக்கு கூடிய போது அவரை இப்போ வந்து கட்சி வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு போயிட்டாரு. அதனால கூட்டத்துல நம்பி களம் இறங்குறாங்க. கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொன்னு அட்வைஸ் சொன்னு. அதனால விஜய் ஒரு டபுள் மைண்ட்ல இருக்கதாக ஒரு கேள்வி. அடுத்து அதிமுக பாஜக கூட்டங்களை சேர்றதுக்கு விஜயை எப்படியா சேர்த்து வைக்கிறதுக்கு பாஜக அஸ்திரங்களை எழுதுறதாகவும் அதை முயற்சி எடுக்கிறதாகவும் விஜய் வந்து 60 தொகுதிகளை கேட்கறதாகவும் எடப்பாடி அவர்கள் 40 சீட்டுகளை கேட்கறதாக 40 கொடுக்க தயாராக வந்துட்டாரும். இடையில இந்த 20 தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சமூக ஊடகத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வர்ற காலகட்டங்கள்ல தெரியுது. அதுல வந்து ஒரு வைரலா எப்படி போயிட்டு இருக்குன்னா, பாஜக தான் 2 பேர்த்தையும் மிரட்டி கூடுற மாதிரியும், அல்லது இல்ல விஜய் அவர்களே சரி இது நமக்கு செட் ஆகாது, நம்ம ஏதாவது கூட்டணியில கொண்டு போய் நம்ம ஒரு பவன் கல்யாண் பேசினால ஏதாவது சேர்ந்துரும் அப்படின்னு அவர் நினைக்கிறதாகவும், அதனால அவரும் சேர்றதுக்கான இசைவு கொடுத்ததாகவும், அதே மாதிரி பாஜகவை நம்ப முடியாது, நம்ம தாவேக்கா வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் சேஃப்டியோட இருப்போம் அப்படின்ட்டு அதிமுக நினைச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டதாகவும் கேள்வி. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வரப்போற எலெக்ஷன்லயும் வரப்போற காலகட்டத்திலையும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கா நடக்கலங்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. நம்ம தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனானந்தன் கேட்டதுக்கு அது அப்படி இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை என்று அப்படியே அவர் ஒரு தீய கொளுத்தி போட்டாப்ல. மொத்தத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலாம் நடக்காம போகலாம், வர்ற காலகட்டம் தான் நமக்கு தெரியும். விஜய் திரிஷா மேட்ரு சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே பயங்கரமா வைரல் போயிட்டு இருக்கு. ஒரே ட்ரெஸ் ஒரே ட்ரெஸ்ல ஒரே அவருக்கு ஒரே கார்ல ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாப்புல. விஜயோட ரசிகர்லாம் பயங்கரமா முட்டு கொடுத்தாங்க. எங்க அண்ணா வந்து ரொம்ப ஒழுக்கமானவர், ஒழுக்கத்தின் காரணமாக தான் நாங்க வந்து விஜய் பின்னாடி வந்து நாங்க ரசிகர்களா இருந்துட்டு இருக்கோம். ஆனா எங்க விஜயை பத்தி இப்படி சொல்லாங்க, அதிமுக காரங்க வந்து விஜயோட குடும்பத்துக்குள்ளே புகுந்து ஒரு கெட்ட பேரை விஜய் அண்ணனுக்கு ஏற்படுத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அண்ணன் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு முட்டு கொடுத்து பார்த்தாங்க. அது எல்லாத்தையும் எங்க அண்ணன் தவிடுபடியா ஆகும் விதமாக ஒரே காரில் ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் ஒரு திருமணத்தில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட புருஷன் பொண்டாட்டி போல தான் வந்து ஊர் உலகத்துக்கு எங்களுக்கும் திரிஷா அவர்களுக்கும் என்ன உறவு என்பதை மறைமுகமாக சொல்லிவிட்டார். அப்படிதான் நம்ம சொல்ல முடியுது, அப்படிதான் நம்மளால பார்க்க முடியுது. 2 பேரும் இவ்வளவு பிரச்சனை இருக்கும், நீங்க எப்பா 2 பேரும் வரலாமா அப்படின்ட்டு எல்லாரும் கேட்கிற அளவுக்கு விஜயை பத்தி எல்லாரும் கேட்கறது ஒரு ஏகப்பட்ட நெகட்டிவ், அதாவது கண்டிப்பா நெகட்டிவ் வரும், இதனால தன்னுடைய பேர் கெடும் அப்படின்னு தெரிஞ்சே வெளியே வந்திருக்காரு அப்படின்னா அதுல அவருக்கு ஏதோ ஒரு உடன்பாடு இருக்கு, அல்லது அதுவே ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். சரி, அது தனிப்பட்ட விருப்ப தனிப்பட்ட வாழ்க்கை நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிறதாகவும் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாவும் இருந்திருக்கலாம். அக்கா திரிசா வேற கோவப்பட்டாங்க. யார்கிட்டன்னு உங்களுக்கு தெரியும், பார்த்திபன் குந்தவை வீட்டுக்குள்ளேயே குந்து வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அக்கா ஃபீல் பண்ணிட்டாப்ல. உடனே நம்ம பார்த்திபன் சாரும் அதுக்கு வருத்தத்தை தெரிவிச்சு விட்டாப்ல. ஒட்டு மொத்தத்துல விஜய் தான் இப்போ ஹாட் டாபிக்கா இருக்காப்ல தமிழக அந்த நியூஸ்ல. திரிசா மேட்ரு, பார்த்திபன் மேட்ரு, அதுக்கப்புறம் அவருடைய விவகாரத்து மேட்ரு, அதுக்கப்புறம் அவருடைய கூட்டணி மேட்ரு,
அவருடைய அவருடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒர்த்துங்கிற வார்த்தை எங்க அண்ணன் விஜய் மூலமா தான் வந்திருக்கு. ஓகே, இந்த இதுல எல்லாம் பார்த்துட்டு விஜய் சம்பந்தமா என்னென்ன மேட்டர்கள் நடந்துட்டு மீண்டும் அடுத்த இதுல சந்திப்போம். நன்றி.